நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. சிங்காரம் பிள்ளை மகன் கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட சுத்துறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வாசன், இன்னைக்கு உன் கேமராவுக்கு நல்ல தீனி. உள்ள போ போ. பிளாக்மெயில் பண்றியா? மெயில் இல்ல, பேசஞ்சர் இல்ல. இதுக்கு நீ என்ன பேர் வேணுமானாலும் வச்சுக்கோ. இந்த போட்டோவை நெகட்டிவ் உள்பட உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீ எனக்கு 15,000 ரூபாய் தரணும். இல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். தாராளமா சொல்லிக்க. எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டார். சம்மதிக்கலாம். இப்பவே இந்த படத்தை பத்திரிகையில கொடுத்துட்டா அப்பம் புள்ள மானம் கப்பல் ஏறும். யோசிக்காத. இந்த கேமரா தான் எனக்கு சோறு போடுற தெய்வம். இது மேல சத்தியமா சொல்றேன். இந்த படம் நெகட்டிவ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துறேன். போய் 15,000 ரூபாய் கொண்டா. போய் சாயந்தரமா அந்த பார்க்குக்கு வாங்க, தரேன். இப்ப இந்த படம் வாசன், என்னால 7,000 ரூபாய் தான் பரட்ட முடிஞ்சது. இதை வச்சுட்டு நெகட்டிவ் எல்லாம் கொடுத்துரு. முழு தொகையும் வராம நெகட்டிவ் உன் கைக்கு வராது. வாசன், நான் நாணயத்தை சொன்னதுதான். சரி, இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுங்க. அப்பா ஊர்ல இல்ல, நாளை காலையில வீட்டுக்கு வாங்க. பாக்கி பணத்தை தந்துடுறேன். பிளீஸ் பிளீஸ். All right. Okay. என்ன அப்பம் புள்ளைய சேர்த்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது? அதை ஏயா கேட்கறீங்க? பெங்களூர்ல இருந்து வந்த எங்க முதலாளியை கூட்டிட்டு வரதுக்கு ஏரோட்ரமுக்கு பாலம் போயிருந்தா. வர்ற வழியில காரை செக் பண்ணாங்க. அதுல 10 லட்சம் ரூபாய் பெருமான தங்க இருந்துச்சு. உடனே வீட்டையும் செக் பண்ணாங்க. அங்க ஏகப்பட்ட கள்ளக்கடத்தல் பொருள் இருந்துச்சு. அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த காலத்துல யார நம்ப முடியும்? நமக்கு 8,000 ரூபாய் போச்சு. சுகுமாரனுடைய மனைவி கல்பனா பாலனுடைய காதலியா? வாசன், பழைய நெகட்டிவ் உடனே தேடி எடு. பாபு, கமான் கமான். ஹாய் மாமா, போட்டோ எங்க? கொண்டு வந்திருக்கப்பா. நீ போட்டோல எப்படி விழுந்திருக்க தெரியுமா? எப்படி வந்துக்க? ஆஹா, ஜம்முன்னு விழுந்திருக்க. உங்க அப்பா மாதிரியே இருக்கிற. அதே பார்வை, அதே முடுக்கு, அதே கம்பீரம். இத பார். அம்மா அம்மா, போட்டோ பாத்துட்டியா? நல்லா இருக்குடா கண்ணா. அம்மா அம்மா, மேரேஜுக்கு காட்டணும். தாமா, எல்லா போட்டோ நல்லா இருந்துச்சா? ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. நீங்களே பாருங்க, ஆச்சரியப்பட்டு போய். இதுல ரேவதி ரொம்ப அழகா இருக்கா. தேங்க்ஸ். இது ஏன் டார்க்கா இருக்கு? பேக்ரவுண்ட் அப்படிங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கா. ஏன் பக்கத்துல நீங்களும் தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. பயப்படாத கல்பனா. இந்த போட்டோவை யாருமே பார்த்தது கிடையாது. வாதம் பார்த்திருக்கான். ரெண்டாவது நீ. வேற யாருக்குமே தெரியாது. இந்த போட்டோ எப்படி என் கைக்கு வந்தது, யார் எடுத்தது அப்படின்னு தானே யோசிக்கிறேன். இந்த போட்டோவை எடுத்தது நான் தான். இந்த மாதிரி போட்டோக்களை எடுக்கிறது தான் என்னுடைய தொழில். வாழ்க்கையில தவறே செய்யாம இந்த காலத்துல யாராலையும் வாழ முடியறதே இல்லை. சில பேர் தெரியாம தவறு செய்யறாங்க. நான் தெரிஞ்சுதான் செய்யறேன். ஆனா
என்னால இது வரைக்கும் யாரும் கெட்டதே கிடையாது. நீ செஞ்ச புண்ணியம் இந்த போட்டோவை நான் எடுத்தேன். வேற யாராவது எடுத்திருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? That's all right. அதெல்லாம் விட்டுடுவோம். விஷயத்துக்கு வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவன் உன்னை மன்னிச்சு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அது கடைசி வரைக்கும் உனக்கு நீடிக்கணும்னா இந்த போட்டோக்களை நெகட்டிவ் உள்பட தீயில போட்டு பொசுக்கணும். அதுக்கு எனக்கு நீ 1 லட்சம் ரூபாய் தரணும். அதிர்ச்சி அடையாத. லட்சம் ரூபான்றது உனக்கு சர்வசாதாரணம். மொத்தமா கொடுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. 10, 20, 30 கூட பிரிச்சு கொடுக்கலாம். எப்படி அந்த பணத்தை புருஷனுக்கு தெரியாம கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? அதுக்கும் நானே வழி சொல்லித்தரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி உன் புருஷனுக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை நீ மறைச்சு வச்சிருக்கியோ அதே மாதிரி என் மனைவிக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன். இப்படி நான் பணம் சம்பாதிக்கிறது என் மனைவி ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால நம்ம 2 பேர் ரகசியங்களும் நம்மோடவே மறையட்டும், நம்மோடவே அழியட்டும். உன் புருஷன் வீட்டு செலவுக்காக கொடுத்து வச்ச பணத்துல மிச்சம் பிடிச்சு வச்சிருப்பியே, அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்து மிச்ச பணத்தை சமயம் வர்றப்போ பேசிப்போம். உன் புருஷன் வர நேரமாச்சு, போய் எடுத்துக்கிட்டு வரலாமே. சீக்கிரம் போ. Come on. Quick. கல்பனா, எப்பவோ நீ செஞ்ச தவறுக்கு நினைவு சின்னங்களோட அவன் வந்திருக்கா. இது வெளியே தெரிஞ்சா உன் வாழ்க்கை யோசிக்காதே. பணத்தை கொடுத்துரு. நில். அவன் கேட்கிற பணத்தை இன்னைக்கு நீ கொடுத்துடலாம். ஆனா ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறுன்னு எத்தனை நாளைக்கு தப்பிக்க போற? உன் புருஷன் ரொம்ப நல்லது. நடந்தது சொல்லி மன்னிப்புக்கு நிச்சயம் உன்னை மன்னிப்பார். கல்பனா, உன்னை மன்னிக்கிறது அப்புறம் இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் புருஷன் மன நிம்மதி இல்லாம அவசப்படுவார். அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுடுவார். இந்த குழப்பம் இதோட போயிடுமா? இப்படிப்பட்ட பெண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தைன்னு சொல்லி உன் பிள்ளையோட எதிர்காலமே பாதிக்க. கல்பனா, உன் சம்பந்தப்பட்ட எல்லாரும் மன நிம்மதியோட கௌரவத்தோட வாழணும்னா இப்ப இருக்கிற பணத்தை கொடுத்தது. மற்றது அப்புறம் யோசிக்கலாம். போ, பணத்தை கொடு. இந்தாங்க. எவ்வளவு இருக்கு? சரி சரி, நானே எண்ணி பார்த்துக்கிறேன். என்னடா லட்சம் ரூபாய்க்கு மேல் கொண்டு பணத்தை மிரட்டி வாங்குவான்னு நினைக்காத. நான் தொழில் நானே உள்ளவன். அப்படியே நீ இஷ்டப்பட்டு ஏதாவது பணம் கொடுத்தா கூட அதுல சல்லி காசு நான் தொட மாட்டேன். இந்தா, இது உன்னுடைய குடும்ப போட்டோ, இது லட்சம் ரூபாய் போட்டோ. அவரேன். தேங்க்யூ. ரேவதி, கலா, ஓடிவா ஓடிவா ஓடிவா. உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? பந்து, பெலூனு, மயில், இந்த சாக்லேட் அதெல்லாம். என்னங்க இன்னைக்கு ஒரே தடபடா வந்திருக்கீங்க? ரேவதி, இப்ப நீ ஆச்சரியப்பட போற. என்னங்க எதுங்க இவ்வளவு பணம்? அது ரேவதி, 4 வருஷத்துக்கு முன்னால நான் ரோட்ல நடந்து வந்துட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு குழந்தை மாடியில இருந்து கீழே தவறி விழுந்துருச்சு. அதை தத்ரூபமா நான் படம் எடுத்தேன். குழந்தை என்னமோ தப்பிச்சு வைக்கோல் வண்டியில விழுந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த படத்தை நான் அமெரிக்காக்கு அனுப்பி வச்சிருந்தேன். அதுதான் பெஸ்ட் போட்டோன்னு செலக்ட் பண்ணி எனக்கு பரிசா 30,000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏங்க அந்த போட்டோ என்கிட்ட காட்டவே இல்ல? அது அமெரிக்க பத்திரிகையில அந்த படம் வந்த உடனே நீ பார்த்து பாராட்டுவேன்னு தான் இது வரைக்கும் சஸ்பென்ஸா வச்சிருக்கிறேன். ரேவதி, இந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன வீடா வாங்கலாமா? இன்னும் கொஞ்சம் பணம் சேரட்டும். சின்ன வீடு என்ன, பெரிய வீடாவே வாங்குவோம். ரேவதி, உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா வாழ வைக்கிறது தான் என்னுடைய லட்சியம். கலா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? நானே பார்த்துட்டேன். யாரு? நம்ம பாபு. மணி 6 ஆக போகுது. பாபு இன்னும் காணோமே. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமாமா? அம்மா, ஸ்கூல் விட்டு ரொம்ப நேரம் ஆகியும் பாபு அழைச்சிட்டு போக யாருமே வரலம்மா. அழுதுகிட்டே இருந்தா. ஹெட்மாஸ்டர் போய் வீட்டுல விட்டு வர சொன்னாங்க. அதாம்மா வந்தேன். பார்த்துங்களா? சரிப்பா. அப்பா வரலையா பாபு? அப்பா இல்லம்மா, என்ன பக்கம் போயிட்டாங்க. பயமா இருந்தம்மா. பாபு, உன்னை யார் கொண்டாந்து விட்டா? ஸ்கூல் பியோர். ஸ்கூல்ல காணுன்னு நான் பயந்தே போயிட்டேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பையன் அழுதுகிட்டு எங்கேயாவது போனா என்ன ஆகும்? சாரி கல்பனா, ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். வேலை மும்மரத்துல இவனை மறந்தே போயிட்டேன். பாபு, இனிமே ஸ்கூல் விட்ட உடனே கரெக்டா உன கார் வந்து நிக்கும். சரிப்பா.
கல்பனா, அதுல பணம் இருக்கு, பத்திரமா எடுத்து வை. கல்பனா, என்னங்க? பாபு ஸ்கூலுக்கு போக வர, நீ மார்க்கெட்டுக்கு போறதுக்கு வர்றதுக்கு இனிமே என்ன எதிர்பார்க்க வேண்டியதில்லை. வீட்டுக்குன்னு ஒரு கார் அலாட் பண்ணிட்டேன், டிரைவரையும் சேர்த்துட்டேன். டிரைவர், கல்பனா, இவர்தான் புதுசா சேர்ந்திருக்க டிரைவர் பாலன். பாலன், காலையில 8 மணிக்கு வரணும், 5 மணிக்கெல்லாம் போயிடலாம். முக்கியமா பாபுவை கரெக்ட் டயத்துக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போய் கூட்டு வந்துடலாம். கல்பனா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எந்த திருப்பமும் ஏற்படலாங்கிறதுக்கு இவன் ஒரு உதாரணம். பெரிய லட்சாதிபதிக்கு ஒரே மகனா பிறந்த இவன் ஒரே நாள்ல நடுத்தருக்கு வந்துட்டான். இவன் ஒரு குற்றவாளி, ஒரு கிரிமினல். ஏன் ஸ்மக்லிங்காக இவனே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஆனா இவனை எனக்கு பிடிச்ச காரணம் இந்த எல்லா உண்மைகளையும் சொல்லி என்கிட்ட வேலை கேட்டவன். எங்க இப்ப இருக்குங்க நமக்கு டிரைவர்? பாபு ஸ்கூலுக்கு போறதை தவிர முக்கியமான வேலை வேற ஒண்ணும் இல்லை. வேணும்னா பாபுவை ஸ்கூல் பஸ்ஸே வந்து கூட்டிட்டு போக சொல்லலாமே. பாபுக்காக மட்டும் நான் இப்ப டிரைவர் சேர்க்கல. எல்லா வேலைகளுக்கும் நானே வண்டியை எடுக்க வேண்டியிருக்கு. அவன் இருந்தா எனக்கு உதவியா இருக்கும். பாலன், நாளை காலையில நீ வேலைக்கு வரலாம். சரி சார். கல்பனா, நான் சொல்லத பண்ணிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை ஏமாத்துறேன். கடைசி முறையா உன்னை சந்திச்ச பிறகு எங்க அப்பா கிட்ட நாம திருமணத்துக்கு சம்மதம் கேட்டேன். அவரும் சரின்னுட்டாரு. அந்த நல்ல செய்தியை உங்ககிட்ட சொல்லணும்னு துடியா துடிச்சேன். ஆனா அதுக்குள்ள எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா ஒரு ஸ்மக்லர்னு அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு ஆயுள் தண்டனையும் எனக்கு 5 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துட்டாங்க. தண்டனை முடிஞ்சு வெளியில வந்து உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். ஆனா எந்த விவரமும் கிடைக்கல. பல இடத்துல வேலை தேடி அலைஞ்சேன். கடைசியா தான் சுகுமார சந்திச்சு வேலை கேட்டேன். ஆனா அவர் தான் உன் புருஷங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். இப்பவே வேலையை விட்டு போயிடுவேன். ஆனா திடீர்னு போனா சந்தேகம் ஏற்படும். அதனால நானே ஏதாவது தப்பு பண்ணி உன் புருஷனே என்னை வேலை விட்டு போன்னு சொல்ற மாதிரி நடந்துகிட்டு சீக்கிரம் போயிட்டமா. கல்பனா, சத்தியமா சொல்றேன், யாருக்கு எந்த நேரத்திலையும் மனசார கூட நான் தீங்கு நினைச்சது கிடையாது. விதி என் வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுதுன்னு எனக்கே புரியல. ஆனா கல்பனா என்ன ஆனாலும் எப்படி இருக்காளோன்னு நேத்து வரைக்கும் நான் பட்ட வேதனை இன்னைக்கு தீர்ந்து போச்சு. என்ன மன்னிச்சு. உன் நிழல கூட நான் தொடக்கூடாதுமா, தொடக்கூடாது. என்ன பாலன்? நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன் சார். ஏன் வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். ஆக்சிடென்டா? யாருக்காவது அடிபட்டதா? இல்ல சார், ஒரு டர்னிங்ல கவனக்குறைவா கார் ஓட்டுனதுனால கார் ஹெட்லைட் உறங்கி போச்சு சார். அடிக்கடி எங்க அப்பா ஞாபகமும் நான் நல்லா வாழ்ந்த பழைய நாட்களும் என் நினைவுகளை பாதிக்கிறேன். இந்த நிலையில நான் இங்க இருக்கிறது நியாயம் இல்லை. அதனால என்ன அனுப்பிச்சது சார். பாலன், உன் நிலைமையில நான் இருந்தா நானும் இப்படித்தான் இருப்பேன். ஆனா நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நடக்க போறதை திட்டமிட்டு புதுப்பிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். உன்னை நம்புற முதலாளிக்கும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலைக்கும் மதிப்பு கொடுத்து நடக்கணும்னு உன் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்க. இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்கவே நடக்காது. போ சார். ஓ, போய் தலை பாரு. கல்பனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தூசியை துடைக்கிறேன், போக மாட்டேங்குது. வேலைக்காரியை கூப்பிட்டு துடைக்கட்டும். அடனே, வாங்க வாங்க வாங்க. போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன், நல்லா இருந்தது. உட்காருங்க. நீங்க வெளியே புறப்பட்டீங்களே, எடுத்த படங்கள்லயே செலக்ட் பண்ணி என்லார்ஜ்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்படியா? கல்பனா, என்னங்க? இந்த உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன்.
நான் படிச்ச காலேஜ்ல இருந்து ப்ரொஃபசர் வருவாரு. பில்டிங் ஃபண்டுக்காக டொனேஷன் கேட்டிருந்தாரு. ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து நான் அவசர வேலையா வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு. அப்போ சார் புறப்படலாம். நீங்க போறப்போ வழியில என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? வாங்க. அம்மா நான் வரட்டுங்களாப்பா? நான் வரேன். சுகுமார், சுகுமார். வாங்க வாங்க. அவர் அவசரமா வெளியே போயிருக்காரு. நீங்க? திலகர் காலேஜ்னு வந்திருக்கோம். ஓ, நீங்க வருவீங்கன்னு அவர் சொன்னாரு. டொனேஷன் மிஷின் தானே? ஆமா. உட்காருங்க, இதோ வந்துட்டேன். மரகதா, நாங்கம்மா. அவங்களுக்கு காஃபி கொடு. சரிம்மா. ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். யாரு? நான் தான் வாசன் பேசுறேன். நான் சொல்றதை கவனமா கேள். அந்த ப்ரொஃபசர் டொனேஷன் வாங்குறதுக்கு நேரம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 25,000 ரூபாய் கொடுக்காதே, வெறும் 5,000 ரூபாய் கொடு. உன் புருஷனுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சுட்டாலும் நீங்க ஊதாரிதனமா செலவு பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. ரொம்ப சந்தோஷப்படுவான். பேலன்ஸ் 20,000 ரூபாய் அப்படியே எடுத்து வை. நான் நேரா வந்து வாங்கிக்கிறேன். ஓகே? சரி. இந்தாங்க 5,000 ரூபாய். எங்க கிட்ட அவர் 25,000 ரூபாய் கொடுக்கறத சொன்னாரு. இப்போதுக்கு வசதிப்படல. உங்ககிட்ட சொல்ல அவர் கூச்சப்பட்டிருக்கலாம். இப்ப இதை வச்சுக்கோங்க, இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம். இந்தாங்க. சரி, நாங்க வர்றோம். கல்பனா, நீ ஏற்கனவே 30,000 ரூபாய் கொடுத்திருக்க. இப்ப 20,000 ரூபாய், மொத்தம் 50,000 ரூபாய் ஆச்சு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கணக்குல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். மிச்ச பணத்தை நீ எப்படி புரட்டணும்ன்ற விஷயத்த நான் யோசிச்சு சொல்றேன். நான் வரட்டுமா? பாய். பாலன், நீ எப்படி இங்க வந்த? நான் இங்கதான் டிரைவரா வேலை பார்க்கிறேன். கழுத தேஞ்சு கட்டெரும்பாய் போச்சோ? ஆமா, நீ எங்க வந்த? இது என்ன பணம்? நமக்குள்ள ஏற்பட்ட போட்டோ வியாபாரத்துல 7,000 ரூபாய் கொடுத்துட்டு 8,000 ரூபாய் கொடுக்காம நீ ஜெயிலுக்கு போயிட்ட. அதே போட்டோவை வச்சு கல்பனாவை விரட்டி 1,00,000 ரூபாய்க்கு மேல பேசியிருக்கிற இன்ஸ்டால்மெண்ட் கலெக்ஷன் வாங்கிட்டு போறீங்க. என்ன பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா உன்னை விட நான் யோக்கியன். இந்த பார், என்னுடைய தொழில நீ தலையிட்ட, உன் லைஃபே க்ளோஸ். பி கேர்ஃபுல். என்ன பணம் வச்சிருக்க பாக்கெட்ல? ஹலோ பி. ரூபாய். நீ எனக்கு தர வேண்டியது 8,000. 70 ரூபாய் போக 7,930 ரூபாய் நீ தரணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும்னு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடியவர்கள் தான் கல்பனாவும் சுகுமாரம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அந்த 6வது வருஷம் பிறந்த நாள் விழாவை தான் நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிட்டது மட்டும் அல்லாமல் அவங்களுடைய 60வது கல்யாணத்துல நம்மளே கலந்து வாழ்க்கை. இந்த விழாவை புதுமையா கொண்டாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த குழந்தை கண்ணுல இந்த கர்ச்சீப்பை கட்டி விடுவோம். அது யார வந்து தொடுதோ அவங்க கண்டிப்பா பாடியே தீரணும். ஏன் சார், என்ன மாதிரி பாட தெரியாதவங்களை அந்த குழந்தை தொட்டுட்டா என்ன சார் பண்றது? ஏன் சார், நாங்க என்ன உங்களை கச்சேரியா சார் பண்ண சொன்னோம்? தொட்டா தொடட்டுமே சார். ஹம் தும்னு ஒரு 2 வார்த்தை பாடுறது, இல்ல பச்சை கிளி முத்துச்சரன்னு.
கலா யாரையாவது போய் சொல்லுமா? அப்படி 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 இப்போ போ. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்களதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்களதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. என் வாழ்க்கை திறந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு. என் வாழ்க்கை திறந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு. பல காதல் கவிதை பாடி பரிமாறும் உண்மைகள் கோடி. இது போன்ற ஜோடி இல்லை, இது போன்ற ஜோடி இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்களதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. என் மாடம் முழுதும் விளக்கு, ஒரு நாளும் இல்லை இருட்டு. என் மாடம் முழுதும் விளக்கு, ஒரு நாளும் இல்லை இருட்டு. என் உள்ளம் போட்ட கணக்கு, ஒரு போதும் இல்லை வழக்கு. இது போன்ற ஜோடி இல்லை, இது போன்ற ஜோடி இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்களதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. தை மாத மேக நடன
கல்பனா, வாசன், நீ இப்படி அடிக்கடி வர்றதும் போறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு இப்பதானே 20,000 ரூபாய் கொடுத்தேன். நான் இல்லேன்னு சொல்லலையே. உனக்கு மொத்தமா கொடுக்கறது கஷ்டமா இருக்குது. சில்லறையா வாங்கினா எனக்கு செலவாய் போகுது. அதனால உன் பேரை சொல்லி ஒரு புது வீடு வாங்கலாம்னு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கு பணம் தேவைப்படுது. அத நம்ம 2 பேரும் ஈஸியா புரட்டுறதுக்கு ஒரு நல்ல வழியோட நான் வந்திருக்கேன். என்ன? நீ பெரிய லட்சாதிபதியினுடைய மனைவி. நீ ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டா யார் வேணும்னாலும் வட்டிக்கு பணம் தரேன்றாங்க. நீ கையெழுத்து போடு, பணத்தை நான் வாங்கிக்கிறேன். பாவி, சிலந்தி வேலை மாதிரி என்ன சுத்தி சுத்தி வேலைய பின்னாதே. ப்ரோ நோட்ல நான் கையெழுத்து போட்டா அவர் பேர் என்ன ஆகும்? உனக்கு தேவை பணம் தானே? இரு வரேன். இந்தா, போ வெளியே. இன்னும் உனக்கு 25,000 தான் பாக்கி கொடுக்கணும். அதை எப்படியாவது ஒரு வாரத்துல நானே கொண்டு வந்து மூஞ்சில வெட்டிருக்கேன். இனிமே இந்த வீட்டு படியேறி வராது. போ. எனக்கு மட்டும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசையா? நானும் பிஸி போட்டோகிராஃபர் தான். ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ எடுத்துன்னு வந்து கொடுத்துரு. இல்லைன்னா போன் வரும். அப்படி இல்லைன்னா நானே வருவேன். பாய். இந்த மாதிரி சம்பாதிச்சு சாப்பிடுறத விட பிச்சை எடுத்து சாப்பிடலாம். டேய் பாலன், என்னுடைய பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. ஜாக்கிரதை. வாசன், இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த பணம் வாங்குற வேலையை இன்னையோட விட்டுரு. மறுபடி கல்பனாவை மிரட்டி பணம் வாங்க நினைச்ச நான் கொலைகாரனா மாறிடுவேன். அட மானங்கட்டவனே, உன்னை மன்னிச்சு நான் விட்டதுக்கு என்னையே மிரட்டி பாக்குறியா? இந்த வீட்டுல நீ ஏன் டிரைவர் வேஷம் போட்டிருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. கல்பனா கிட்ட வச்சிருந்த உறவை புதுப்பிக்க. என்னது சண்டை? சுகுமார், இருந்தாலும் இந்த பாலனுக்கு இவ்வளவு திமிரு கூடாது. இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் தெரியுமா? இவனை சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. பெரிய ஸ்மக்லர். நீ எப்படா ஜெயில இருந்து வந்த? உங்க அப்பா எப்படா ஜெயில இருந்து வர போறாருன்னு கேட்டேன். தப்பா சார்? சார், மிஸ்டர் வாசன் என்ன பத்தி என்ன சொல்லியிருந்தாலும் நான் பொறுத்துட்டு இருப்பேன். ஆனா எங்க அப்பா பத்தி இன்சல்ட் பண்ணதா என்னால பொறுக்க முடியல. பாலன், அப்படியே அவர் கேட்டிருந்தாலும் நீ கை நீட்டி இருக்க கூடாது. வாசன், எங்க வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். குட் மார்னிங் சுகுமார். வாங்க சார், உட்காருங்க. வர 10ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழா. அதுல நீ அவசியம் கலந்துக்கணும். நான் படிச்ச காலேஜ் ஆச்சு, அவசியம் வர்றேன் சார். பைதவே சுகுமார், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன். நீ தப்பா நினைச்ச கூடாது. சொல்லுங்க. நீ என்கிட்ட படிக்கிற காலத்துல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை என்னுடைய ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிலைமைகள் மாறும் போதும், பொறுப்புகள் அதிகமாகும் போதும் சில சமயங்கள்ல சொன்னபடி செய்ய முடியாம போயிடலாம்.
ஆனா கூடுமான வரையில ஒரு காரியத்தை நிச்சயமா உன்னால செய்ய முடியுமான்னு நல்லா யோசனை பண்ணதுக்கு அப்புறம் வாக்கு கொடுக்கறது நல்லதுப்பா. என்ன சொல்றீங்க சார்? நம்ம காலேஜுக்கு புதுசா கட்டடம் கட்ட போறோம், நீ உதவி செய்யணும்னு நாங்க வந்து கேட்டப்போ நீயாத்தான் 25,000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னேன். ஆமா, நீ சொன்னபடி நாங்க வீட்டுக்கு வந்தோம். நீ இல்ல, உன் மனைவி தான் இருந்தாங்க. நீ கொடுக்க சொன்னதா 5,000 ரூபாய் தான் கொடுத்தா. அதனால என்ன, இப்ப நான் 20,000 ரூபாய்க்கு செக்கு தர்றேன். சுகுமார், நான் சொன்னது தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார். ரொம்ப தேங்க்ஸ் சுகுமார். நாங்க வரட்டுமா? சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. என்னங்க, உங்களுக்கு அவியல் ரொம்ப பிடிக்குமே, ஏன் அப்படியே வச்சுட்டீங்க? அவியல் பாதி வந்திருக்கு, பாதி வேகல. அடடே, கல்பனா, பொண்டாட்டிக்கு புருஷன் மேல எப்ப பிரியம் அதிகமா இருக்கு, எப்ப குறைச்சலா இருக்குங்கிறத காட்டுற மீட்டர் தான் சமையல். அவியல் சரியா வேகலைங்கிறதுக்காக நான் அதை சொல்லல. கூட்டுல உப்பு இல்ல, சாம்பார்ல காரம் ஜாஸ்தி. ஆக வர வர என் மேல உனக்கு பிரியம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வந்து நான் எப்பவும் போலத்தான் செய்யறேன். அது என்னவோ கொஞ்ச நாளா சமையல் சரியாவே அமைய மாட்டேங்குதுங்க. மனசுல பலவீனமும் கையில நடுக்கமும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உப்பு வரப்பு கூட குறையத்தான் இருக்கும். என்னங்க? ஒண்ணுல, நீ வீக்கா இருக்க, டாக்டர் கிட்ட காமிச்சு விட்டமின் டேப்லெட்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்றேன். பாபு, உனக்கு என்ன வேணும்? தயிர். அதான் உங்க அம்மா சமைக்கல, நல்லா இருக்கு. போடு. வந்து மத்தியானம் அப்பா வந்திருந்தாரு. அப்படியா? எனக்கு போன் பண்ணிட்டு தான் நான் வந்திருப்பேனே. நான் சொன்னேன், அவர்தான் வேண்டாம் உடனே போகணும்னு சொல்லிட்டாரு. அம்மா தாத்தா என்ன பார்க்காம போயிட்டாரு. ஆமா பாபு, நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு போனாரு. என்னங்க, அப்பா அவசர வேலையா வந்தாரா, ஏதோ பண கஷ்டமா? ஒரு 25,000 ரூபாய் இருந்தா கூட அடுத்த தடவை வரும்போது தரேன்னு சொன்னாரு. கொடுத்துட்டேன். அதனால என்ன? பரவாயில்ல. அன்னைக்கு நீங்க கொடுத்த பணத்துல 25,000 ரூபாய் ஹெட் ப்ரொஃபஸர் கொடுத்துட்டேன். அவசியமான காரியத்துக்கு நன்கொடை கொடுக்கறதும் அவசரமான நேரங்கள்ல உறவினர்களுக்கு உதவி பண்றதும் தப்பு இல்லை. ஓகே. அம்மா நீ சாப்பிடுறியா? எனக்கு பசி இல்லடா. நீ சாப்பாடு பிடிக்கலையா? இல்ல பாபு, எனக்கு என்னையே பிடிக்கலடா. எனக்கு என்னையே பிடிக்கலடா. ஐயா வாங்க வாங்க. ஐயா, மாப்பிள்ளையா வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வாங்க வாங்க வாங்க. கல்பனா வரலையா? வரல, ஒரு பிசினஸ் விஷயமா அந்த ஊருக்கு வந்தேன். அப்படியே உட்காருங்க. வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லபடியா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. ஊர்ல ஒரு வதந்தி. ஊருன்னா 4 வதந்தி இருக்கத்தான் செய்யும். இருக்கலாம், அது நம்ம பத்தி இருந்தா கவனிக்கணும் இல்லையா? நிச்சயமா. உங்களுக்கு ஏதோ தொழில நெருக்கடின்னு கேள்விப்பட்டேன். அப்படி ஏதாவது இருந்தா தாராளமா நீங்க என்கிட்ட சொல்லலாம். என்னால முடிஞ்ச பண உதவியை செய்யறேன். யார் மாப்பிள்ள உங்ககிட்ட அப்படி சொன்னது? ஃபாரின் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல 3 லட்சம் ரூபாய் லாபம், காஃபி எஸ்டேட்ல 3 லட்சம் ரூபாய் லாபம், ஸ்பேர் பார்ட் பிசினஸ்ல 2 லட்சம் ரூபாய் லாபம். வியாபாரத்துல எனக்கு பண கஷ்டமே இல்ல மாப்பிள்ள. சாரி மாமா, யாரோ சொன்ன வதந்தியை வச்சுக்கிட்டு நான் உங்களை அப்படி கேட்டேன். அதனால என்ன மாப்பிள்ள, கேள்விப்பட்டதை கேட்டீங்க அவ்வளவுதானே. வாங்க போய் சாப்பிடலாம்.